morning to all our parents, students and my respected teachers. காலை கதிரவனின் கதிரொளியோடு மாணவர்களின் மன மகிழ்ச்சி விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தலைவர் கே. நெடுஞ்செழியன் ஐயா அவர்களை தேசிய கொடியினை ஏற்றி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேசிய கொடி உயர்ந்து பறக்கும் இந்த இனிய தருணத்தில் ஓங்கி வளர்ந்ததோர் கம்பம் அதன் உச்சியில் மேல் வந்தே மாதரம் என்று பாங்கி எழுதி திகழும் செயல் பட்டோரி வீசி பறக்குது பாரி தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி கம்பத்தின் கீழ் நின்ற காணி எங்கும் காணரும் வீர பெருந்திர கூட்டம் நன்மக்குரிய அவ்வீரர் தங்கள் நல்லூரி ஈந்தும் கொடியினை காக்க தாயின் மணிக்கொடி பாரி அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திடவாரி தாயின் மணிக்கொடி பாரி. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நமது பள்ளியில் நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். இவ்விழாவுடன் சேர்த்து இந்த கல்வியாண்டிலே 10, 12ஆம் வகுப்பிலே
மாநில அளவிலே சிறப்பான மதிப்பெண்ணை பெற்றுக் கொடுத்த மாணவர்களையும் பெற்றோர்களையும் பாராட்டு விழாவை இதனுடன் இணைத்து நடத்துகின்றோம். மேலும் ஆண்டு விழாவையும் இணைத்து முப்பெரும் விழாவாக இவ்விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம் பகுதியினுடைய பசுமை நாயகன் டாக்டர் நமது அறக்கட்டளையினுடைய தலைவர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடியவரை ஒரு சிலர் அறிந்திருக்கலாம். அவர் மதுரையை பூர்வீகமாக கொண்டு கோயமுத்தூரில் வளர்ந்து அடுத்து சென்னையிலே திரைப்பட இயக்குனர் மற்றும் பல துறைகளிலே சிறந்து விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் ஐயா பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது பள்ளியின் செயலாளர், கணித தந்தை என்று அழைத்தாலும் பொருத்தமாக இருக்கும் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து நமது அறக்கட்டளையினுடைய பொறியாளர் எஸ் வேலுசாமி ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்து நம்மளது இயக்குனர் பெருமக்கள் சிவகுமார் காலேஜில் பிஇடி ஃபிசிக்கல் டைரக்டராக இருந்த இயக்குனர், அடுத்து பழனிசாமி, அருளானந்தம், வாசுதேவன், துரைசாமி மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து இயக்குனர் பெருமக்கள் அனைவரையும் மாமா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக பெற்றோர்களை, நம் பெற்றோர்கள், மாணவர்களோட பெற்றோர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் மற்றும் அனைத்து அலுவலக பணியாளர் மற்ற பணியாளர் அனைவரையும் மாணவ கண்மணிகளையும் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி. சீரான செந்தமிழில் சிறப்பாக வரவேற்புரை ஆற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. பஞ்சபூதங்களிலும் தன் முத்திரையை பதித்தவர். இவர் செய்த நலத்திட்ட உதவிகள் எண்ணில் அடங்கா. அரிமாக்களின் அரிமா, ஒவ்வொரு வீட்டிலும் காவிரி ஆற்றின் நீரை பெறச் செய்தவர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நம் விவேகானந்தா கல்வி குழுமத்தின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு கே நெடுஞ்செழியன் ஐயா அவர்களை தலைமை உரை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த முப்பெரும் விழாவில் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய தலைமை ஆசிரியர் ராமசாமி அவர்களே, எங்கே வரமாட்டாரோ நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு நேரடியாக நான் கூப்பிடாம ஈரோட்டில் இருக்கின்ற பன்னாட்டு இயக்குனர் அன்பிற்குரிய நண்பர் திரு தனபால் கவர்னர், அரிமா கவர்னர், அவர்கிட்ட சொல்லி இவர்கிட்ட தேதி வாங்கினேன். யார்? நம்ம சிறப்பு விருந்தினர். அவ்வளவு மிகச்சிறிய மிக அருமையானதொரு மிகப்பெரிய அரிதான சொற்பொழிவை ஆற்றக்கூடிய திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே மற்றும் இங்கே இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நம் எல்லோராலும் ஆர்எஸ் என்ற அன்பால் அழைக்கப்படுகின்ற ஆர் சுப்பிரமணியம் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அன்பிற்குரிய தம்பி வேலு அவர்களே, இயக்குனர் பெருமக்கள் அன்பிற்குரிய துரைசாமி அவர்களே, வாசு அவர்களே, திரு ஆர்பி அவர்களே, ஆண்டறிக்கை வாசிக்க இருக்கின்ற சுந்தரராஜன் அவர்களே மற்றும் பல்வேறு பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே மற்றும் எங்களுடைய அன்பான அழைப்பிற்கிணங்க இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, ஆசிரியர் அல்லாத பிற பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நான் 1973 80 வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். 1973 80 வரைக்கும். அந்த காலகட்டத்துக்கு பின்னாடியெல்லாம்
ஒரு வகுப்பறையில் உட்காந்து எங்கள் காலேஜெலாம் பெரிய ஸ்காலர் தான் கிளாஸ் எடுப்பாங்க. பெரிய தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மருத்துவ நிபுணர்கள் தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஏன்னா அது மிகப்பெரிய கல்லூரி, ஓல்டஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் காலேஜ் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா. அங்கே கிளாஸ் அட்டன் பண்ண பின்னாடி நீண்ட காலத்துக்கு பின்னாடி கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு எங்களது வேலூர் அரிமா சங்கத்தால் இயக்கி பராமரித்து கட்டுகின்ற இந்த இயற்கை எரிவாயு மயானத்தினுடைய 8வது ஆண்டு விழாவிலே 8வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு ஒரு உரையாற்றினார். அந்த உரையாற்றத்துக்கு நமது சிறப்பு விருந்தினரை அழைத்திருந்தோம். அந்த கல்லூரி நாட்களில் நான் கேட்ட அந்த கல்லூரி அந்த வகுப்பறை போல அவ்வளவு ஆழமான ஒரு சப்ஜெக்டை நான் வேற எங்கேயும் பார்த்தல. அந்த அளவுக்கு ஒரு எந்த ஒரு இதை எடுத்தாலும் சரி ஆழமான அறிவு கொண்டவர், மிகச்சிறந்த பேச்சாளர், திரைப்பட இயக்குனர், நிறைய சொல்லுவார், ஆர சொல்லுவார். அவர் கலந்துருக்கார். அவர் இங்கே வந்து உட்காந்தோடனே கேட்டார், நான் எவ்வளோ நேரம் பேசலாம், எவ்வளோ நேரம் பேச சொல்ல அவரை பாப்பா, எவ்வளோ நேரம் பேச சொல்லலாம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் சொல்லுங்கள், வாயத்தரம் சொல்லுங்கள். ஏன்னா அவர்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம வார்த்தை மீறக்கூடாது. 1 மணி நேரம் பேச சொல்லாமா இல்லை அரை மணி நேரம் பேச சொல்லுமா? ஒன்றும் பேசாமே இருந்தால் பேசவே வேண்டாங்கிறீங்களா? 1 மணி நேரமா? வெரி குட், வாழ்த்துக்கள். இந்த வகையில் மிகச்சிறந்த உரையாற்ற அந்த நேரத்தில் நீங்கள் கூர்ந்து கவனிக்கிறேன். இந்த நாங்கள் ஆண்டு விழாவும் இந்த இது போன்ற இந்த முப்பெரும் விழாவை கொண்டாட நினைக்கும் போது நமது அன்பிற்கும் மரியாதைக்குரிய பெருமதிக்குரிய ராமசாமி எச்சம் அவர்கள் தான் யாராவது ஒரு நல்ல பேச்சாளர், அந்த பேச்சாளர் யார் அப்படின்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கடந்த ஆண்டு அந்த மயானத்தினுடைய துவக்க விழாவில் கலந்து கொண்ட திரு பாரதி கிருஷ்ணகுமாரை கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். அந்த வகையில் சிறப்பானது ஒரு உரையை உங்களுக்காக ஏற்பாடு செய்கிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் செல்வதெல்லாம் தலை அப்படிம்பாங்க. செல்வத்தில் மிகப்பெரிய செல்வமாக கருதப்படுவது செவிச்செல்வம். அந்த வகையில் ஒரு நல்லதொரு உரையை உங்களுக்கு தர வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நமது தலைமை ஆசிரியர் பற்றி சொல்லணும்னா இந்த ஆண்டு ஹேட்ரிக் மாதிரி அவரோடு பணியாற்றிய மாதிரி அன்பிற்குரிய திரு ஆர்பி மற்றும் சுந்தரராஜன் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள்லாம் பல வகையில் அது 10th மார்க்காக இருந்தாலும் சரி, +2 மார்க்காக இருந்தாலும் சிபிஎஸ்சியில் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு பாராட்டப்படக்கூடிய முதன்மையான பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்றதில் முதன்மையான மார்க்குகளை பெற உங்களை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு நமது பள்ளியின் சார்பாக நீங்கள் எல்லாம் கை தட்டினா ஒரு பெருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு மட்டும் இல்லை, ஆசிரியர் பெருமக்கள், அவர் எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் வழிகாட்டியிருப்பார். அவர் கிளாஸாக எடுத்திருப்பார், அப்படி இல்லை. அந்த வகையில் மிகச்சிறந்த அது ஒரு சேலஞ்சாகவே பண்ணார். இந்த வருஷம் வந்து நம்ம சிறப்பான இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் நல்லதொரு உரையை ஆற்ற இருக்கிறார். அதை நீங்கள் கவனிக்கணும். நிறைய நேரம் நான் எடுத்துக்கிட்டால் தப்பாக போயிடும். அந்த வகையில் அதே போல் எதிர்வரும் காலத்தில் கூட இந்த மாவட்ட அத்லெட்டிக் ஸ்போர்ட்ஸ் மீட்டை நடத்தலாம்னு சொல்லிட்டு சொன்னார். பரவாயில்ல, நல்லா நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது போன்று நல்ல விஷயங்களை எல்லாம் மாணவிகளுக்கு தர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்ட பள்ளி தான் நமது பள்ளி என்பதை உங்களுக்கு இந்த நேரத்தில் நினைவூட்டி எனக்கு நல்ல வாய்ப்பை நல்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தலைமை என்பது வழிகாட்டுதல் மட்டுமல்ல, பலரின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டும் பொறுப்பும் ஆகும். அத்தகைய வகையில் இந்த செவிச்செல்வத்தை எம் மாணவர்களும் பெற வேண்டும் என்ற இந்த இனிய தருணத்தை ஏற்படுத்தி தந்த ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. ஒரு கல்வி நிறுவனத்தின் வளர்ச்சியும் சாதனைகளும் அதன் ஆண்டறிக்கையில் அழகாக பதிவாகின்றன. நமது பள்ளியின் கடந்த கல்வியாண்டு செயல்பாடுகள் மற்றும் சாதனைகளை அறிந்து கொள்ள ஆண்டறிக்கை ஒரு வழித்தடமாக அமையும். ஒழுக்கத்தை விதையாக விதைத்து அறிவை நீராக ஊற்றி மாணவர்களின் வெற்றியை மலராக காணும் நமது விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு பி சுந்தரராஜன் ஐயா அவர்களை பள்ளி ஆண்டறிக்கை வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்ற வள்ளுவன் வாக்கிற்கிணங்க காவிரியின் மறுபெயரான பொன்னி நதிக்கரையில் பாண்டவர் மறைந்து வாழ்ந்த புண்ணிய பூமியான இந்த பாண்டமங்கலத்தில் நமது கல்வி நிறுவனம் 2001ஆம் ஆண்டு எல்கேஜி முதல் 9ஆம் வகுப்பு வரை ஆரம்பிக்கப்பட்டு பின்பு எழில்மிகு தோற்றத்துடன் 30 ஏக்கர் பரப்பளவில் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறும் நோக்கில் கல்வி சான்றோர்கள் பலரால் 2004ஆம் ஆண்டு புது பொலிவுடன் புதிய நிர்வாகத்தால் மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு எண்ணிலடங்கா பல சாதனைகள் புரிந்து மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் நூற்றுக்கணக்கான மருத்துவர்களையும் ஆயிரக்கணக்கான பொறியாளர்களையும் உருவாக்கி உள்ளது. பல சாதனைகள் புரிந்து வரும் நம் பள்ளியின் 23ஆம் ஆண்டறிக்கை வாசிப்பதில் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரான பி. சுந்தரராஜன் ஆகிய நான் உள்ளார்ந்த அன்புடன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கல்வி என்பது முடிவற்ற சாத்தியங்களுக்கான கதவை திறக்கும் திறவுகோல் என்பது பழமொழி. அதற்கு ஏற்றாற்போர் கடந்த மார்ச் 2026ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளனர். மாணவி வி. பூர்ணாசிரி 596 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 3ஆம் இடமும், மாணவி எம். பிரியதர்சினி 595 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 4ஆம் இடமும் பெற்றனர். மேலும் மார்ச் 2026ஆம் ஆண்டு தொழிற்கல்வி பாடப்பிரிவில் பொறியியல் சேர்க்கைக்கான கட் ஆஃப் மதிப்பெண்ணில் மாணவன் பி. மிதுன் ரோஷன் 200க்கு 200 பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்து நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். அதோடல்லாமல் 22 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தனர். நமது மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பல்வேறு பொறியியல் கல்லூரிகளில் சேர்ந்துள்ளனர். குறிப்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 4 பேரும், கோவை பிஎஸ்சி கல்லூரியில் 5 பேரும், மேலும் மாநிலத்தின் முதன்மை கல்லூரிகளில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களும் சேர்க்கை செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மார்ச் 2026ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வில் மாணவி என். தர்ஷினி 497 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 3ஆம் இடம் பிடித்து நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். மேலும் இதில் 4 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நமது அறக்கட்டளையின் மற்றொரு மைல்கல்லாக கடந்த 2018ஆம் ஆண்டு விவேகானந்தா வித்யாலயம் என்ற சிபிஎஸ்இ பள்ளி ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வில் தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நமது பிரைமரி 1ஆம் வகுப்பு மாணவன் ஆர். முகுந்தன் 30 நிமிடத்தில் 101 அம்பு எய்து சாதனை புரிந்து தமிழர் புக் ஆஃப் ரெக்கார்டில் இடம் பிடித்துள்ளார். இந்தியன் டேலண்ட் ஒலிம்பியாட் தேர்வில் பிரைமரி பள்ளி 4ஆம் வகுப்பு மாணவன் பி. ஸ்ரீராம் ஆங்கிலத்தில் மாநிலத்தில் 4ஆம் இடம் பெற்றுள்ளார். மேலும் ஹையர் செகண்டரி 7ஆம் வகுப்பு மாணவி டி. கனிஷ்தா ஸ்ரீ ஓவியப் போட்டியில் மாநிலத்தில் 7ஆம் இடம் பிடித்து ரூபாய் 100,000 பரிசு பெற்று என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நமது சிபிஎஸ்இ மாணவர்கள் கொங்கு சகோதயா நடைபெற்ற மேஜைப்பந்து போட்டியில் முதல் 2 இடங்களை பெற்றுள்ளனர். சென்னை விஐடி தொழில்நுட்ப கல்லூரியின் பல்கலைக்கழகத்தால் நடைபெற்ற ரோபோட்டிக் கோடிங் மாதிரிகளில் 500க்கும் மேற்பட்ட பள்ளிகள் கலந்து கொண்டதில் நமது மாணவர்கள் 2 மற்றும் 3ஆம் இடத்தை பிடித்தார் என்பது பெருமைக்குரிய விஷயம். அடுத்ததாக நமது மேல்நிலைப் பள்ளியில் 2025-26ஆம் கல்வியாண்டில் தமிழக அளவில் நடைபெற்ற தமிழ் திறனறி தேர்வில் நமது பள்ளி மாணவர்கள் 10 பேர் மாநில அளவில் தேர்ச்சி பெற்று தலா ரூபாய் 36,000 பரிசு தொகை பெற்றது நமது பள்ளிக்கு மிகவும் பெருமை. கலைஞர் தொலைக்காட்சியில் நடைபெற்று வரும் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் நமது பள்ளி கலந்து கொண்டு அரையிறுதி வரை சென்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்தது. இஸ்ரோவின் துணை நிறுவனமான விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் தேசிய அளவிலான ஸ்பாட் 100 என்ற தேர்வில் சுமார் இந்திய அளவில் 40 லட்சம் மாணவர்களில் 100 பேர் தேர்வாகினர். அதில் நமது பள்ளி மாணவன் திகேஷ் என்பதும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் ஹையர் செகண்டரி, சிபிஎஸ்இ, பிரைமரி மாணவர்களை பல்வேறு இடங்களுக்கு அறிவியல், கல்வி மற்றும் இன்பச் சுற்றுலா அழைத்து செல்லப்படுகிறார்கள். மேலும் விளையாட்டில் வேலூர் வட்ட அளவிலான தடகள போட்டியில் ஓவரால் சாம்பியன்ஷிப்பில் ஆண்கள் பிரிவில் முதலிடமும்
பெண்கள் பிரிவில் 2ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். இந்த வருடாந்திர அறிக்கையானது வருடத்தின் முதல் சாதனைகள் மற்றும் செயல்பாடுகளின் அடிப்படையில் பாடசாலையின் முன்னேற்ற மற்றும் வளர்ச்சியை வெளிப்படுத்துவதாகும். சக்சஸ் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன், இட் இஸ் அ ஜேர்னி என்ற வார்த்தைக்கிணங்க இனிவரும் கல்வி ஆண்டுகளிலும் தொடர்ந்து அதிக மதிப்பெண்கள் பெற்று மாணவர் சேர்க்கையை உயர்த்தி எம் பள்ளியை மிளிரச் செய்து தரம் உயர்த்துவது எங்கள் தலையாய நோக்கம் என்பதை முதல்வர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் சார்பில் இங்கு நான் தெரிவித்துக் கொண்டு எனது ஆண்டறிக்கையை முழு மனதுடன் நிறைவு செய்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவேகானந்தா கல்வி குழுமத்தின் சாதனைகள் எண்ணில் அடங்கா. அவற்றை இங்கு பதிவு செய்ததில் விவேகானந்தா கல்வி குழுமம் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறது. பள்ளி சிறப்பினை எடுத்துரைத்த ஐயா அவர்களுக்கு எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். சாதனை படைத்த அத்தனை மாணவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்துவது அவர்களின் சிறப்புகளை நமக்கு எடுத்துரைக்கும் இனிய தருணமாகும். அறிவின் ஒளியாய் வந்தவர், அனுபவத்தின் ஆழமாய் மிளிர்ந்தவர், பொறுமையின் சிகரம் தொற்றவர், நமது விவேகானந்தா கல்வி குழுமத்தின் கணித மேதை மற்றும் செயலாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஆர். சுப்பிரமணியம் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்ய அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் முதற்கண் இனிய வணக்கம். இந்த இனிய விழாவின் தலைவரும் அறக்கட்டளையின் தலைவருமான டாக்டர் கே. நெடுஞ்செழியன் அவர்களே, இங்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்க வந்துள்ள முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, பள்ளியின் தாளாளர் திரு ராமசாமி உள்ளிட்ட இயக்குனர் பெருமக்களே, பல்வேறு கல்வி நிறுவனங்களின் தலைவர்களே, முதல்வர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, ஆசிரியர்களா பணியாளர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் உண்மையிலுமே இது ஒரு இனிய காலை பொழுது தான். கடந்த 10 நாட்களாக இருந்த வெயில் இன்னைக்கு இல்லவே இல்லை. காலையில் பாருங்கள், உண்மையிலும் ஒரு இனிமையான காலை பொழுது இருக்கிறது. இங்கு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளில் தமிழின் மீது ஒரு ஆழ்ந்த பற்றும் சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறையும் கொண்ட ஒரு நூலாசிரியர், பேச்சாளர், திரைப்பட இயக்குனர், திரைப்பட நடிகர், ஆகிய பன்முகத்தன்மையை தன்னுள் கொண்டுள்ள முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று காலையில் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது, நானும் அவரும் ஒரே கல்லூரியில், அதாவது மதுரையில் உள்ள மதுரை கல்லூரியிலே படித்தோம். ஆனால் வேறு வேறு காலகட்டங்களில். அதனால் அது எனக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்போ இவருடைய சாதனைகள் நிறைய இருக்குது. ஒரு 15-20 நிமிஷம் பேசலாம், அவருக்கு டைம் கொடுக்காம அவ்வளவுகள் இருக்கிறது. சுருக்கமாக சொல்லிக்கொள்கிறேன். முதல்ல அவருடைய நூல்களை பற்றி குறிப்பிடுகிறேன். அவருடைய அப்பத்தா என்ற சிறுகதை தொகுப்பு நூல் மாநில அரசில் பல்வேறு விருதுகளை பெற்றது. அப்பத்தா என்பது நம்ம வழக்கில் கொஞ்சம் நம்ம ஊர் பக்கமெல்லாம் அதை உபயோகப்படுத்துவது குறைஞ்சிருச்சு. இன்னும் கரூர், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த பக்கமும், அதுக்கப்புறம் செட்டிநாடு பக்கமும் அப்பத்தா என்பது வழக்கில் இருந்து கொண்டிருக்கிறது. அப்பாவின் அம்மாவை அப்பத்தா என்று அழைப்போம். அப்பத்தா அல்லது ஆத்தா அல்லது ஆயா அல்லது பாட்டி என்று கூறுவோம். இங்கே நிறைய பேர் இப்போ பாட்டி என்பதற்கு மாறிவிட்டார்கள். ஆனால் அப்பத்தா என்பது எவ்வளோ அழகான ஒரு தமிழ் சொல். அதை வைத்து ஒரு சிறுகதை தொகுப்பை வெளியிட்டார். அந்த சிறுகதை தொகுப்பானது பாரதியார் பல்கலைக்கழக முதுகலை மாணவர்களுக்கு பாடநூலாக அமைந்துள்ளது. அது மட்டுமின்றி பல்வேறு கல்லூரிகளுக்கு அவருடைய பாடநூல் இணைக்கப்பெற்றுள்ளது. இரண்டாவதாக
அவர் பாரதியின் மீது மிகுந்த பற்று உடையவர். அந்த அளவில்லா பற்று காரணமாக பாரதியார் நூல்களை ஆய்வு செய்தார். அந்த ஆய்வுகளின் வெளிப்பாடாக ஒரு நூலை வெளிக்கொணர்ந்தார். அந்த நூலின் பெயர் அருந்தவ பன்றி சுப்பிரமணிய பாரதி என்று பெயரிட்டுள்ளார். நான் முன்னாடி நினைச்சேன், ஏன் இந்த மாதிரி ஒரு பெயரை வைத்திருக்கிறார் என்று. தவத்தினால் இருந்த ஒரு முனிவர் பன்றி உருவெடுத்து போன ஒரு கதையை பாரதியார் கோடிட்டு காட்டியுள்ளார். அதன் அடிப்படையிலே அருந்தவ பன்றி சுப்பிரமணிய பாரதியார் என்ற நூலை எழுதினார். அந்த நூலுக்காக அவர் பல விருதுகள் கிடைக்கப்பெற்றது. பாரதியார் நூல்களுக்கு அவர் ஆற்றிய தொண்டுக்காக தமிழ்நாடு அரசு அவருக்கு 2021 பாரதியார் விருது கொடுத்து சிறப்பித்தது. காலம் சென்ற தவத்திரு குன்றக்குடி அரியலார் அவர்கள் பாரதியின் பால் ஈர்ப்பு கொண்டுள்ள இவரை பாரதி என்று அழைத்தார். அதன் பின்னர் பாரதி கிருஷ்ணகுமார் என்பது இவருடைய நிலையான பெயராக அமைந்துவிட்டது. அதன் பிறகு மூன்றாவது நூலாக நான் குறிப்பிடுவது கம்பராமாயணத்தில் அவர் செய்த ஆய்வு. கம்பராமாயணத்தில் ஆய்வு செய்து கவி சக்கரவர்த்தியின் பண்பு என்ற தலைப்பில் ஒரு நூலை வெளியிட்டார். அந்நூலுக்கு கம்பன் கழகத்தாரால் விருது அளிக்கப்பட்டது. இது இவருடைய எழுத்து பணியில் இருக்கக்கூடிய சில புத்தகங்கள். இன்னும் நிறைய ஆய்வு கட்டுரைகள் இருக்கிறது, நிறைய இருக்குது. அது வேணும்னா நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். நிறைய நம்ம தான் இப்பொழுது தான் நமக்கு மீடியா இருக்குது, அதனால் ஒரு இதுவும் இல்லை. சும்மா குறிப்பிட்ட சொல்ல என்பதற்காக சிலவற்றை மட்டும் நான் கூறினேன். அடுத்ததாக ஆவண திரைப்படம் ஒரு 6 படங்கள் அவர் தயாரித்தார். அந்த ஆவணப்படங்களிலே 4 படங்களுக்கு வெவ்வேறு காலங்களில் தமிழக அரசால் முதற் பரிசு கிடைக்கப்பட்டது. அது இல்லாமல் பல விருதுகளும் கிடைத்தது. அதில் நான் முதன்மையாக குறியிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றை கூற வேண்டும். வாசாத்தி என்ற ஊர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தருமபுரி பக்கத்தில் உள்ள ஒரு மலையின் அடிவாரத்தில் உள்ள குக்கிராமம். அந்த கிராமத்தில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வன்முறை சம்பவம் நடந்தது. அது ஏன் நடந்தது, எப்படி நடந்ததெல்லாம் நம்ம உள்ளே போக வேண்டாம். அது ஒரு பெரிய சமூக சீர்கேடாக பார்க்கப்பட்டது. அந்த நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து உண்மையின் போர்க்குரல் வாசாத்தி என்ற பெயரிட்டு ஆவணப்படத்தை தயாரித்தார். அந்த படம் முதல் பரிசை பெற்றது. அதில் 100க்கு மேற்பட்ட அரசு அதிகாரிகள் எல்லோரும் குற்றம் சாட்டப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டனர். இப்பொழுது 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யப்பட்டது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போர். அதைவிட இன்னொரு வன்முறை சம்பவம் கீழ் வெண்மணி கிராமம், அது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ளது. அது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அங்கு ஒரு வன்முறை சம்பவம் நடைபெற்றது. அதை அடிப்படையாக வைத்து ராமையாவின் குரல் என்று இன்னொரு ஆவணப்படத்தை தயாரித்தார். மூன்றாவதாக நான் சொல்ல வேண்டுமென்றால் கும்பகோணம் பள்ளியினுடைய தீ விபத்து நிறைய பேர்த்துக்கு நினைவிருக்கலாம். அதை அடிப்படையாக வைத்து எனக்கு இல்லையா கல்வி என்று இன்னொரு ஆவணப்படத்தை தயாரித்தார். நான் 3 படத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 3ல் 3 நிகழ்வுகளில் 2 வன்கொடுமை, 1 ஒரு விபத்தாக நடந்தது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இவர் அக்கறையுடன் எடுத்ததெல்லாம் பாரு, ஒரு சமூக அக்கறையுடன் கூடிய ஒரு தலைப்புகள். இவருக்கு அதில் எவ்வளவு ஈடுபாடு இருப்பது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் திரைப்படத்துறையிலே அவர் 2 படங்களுக்கு உரியவர் ஆவார். என்று தனியும் என்ற படத்தினுடைய கதை
வசனம் முதலியவற்றை எழுதி இயக்கியவர் அவர். அடுத்ததாக ரூபாய் 2000 என்ற ஒரு படம். இதெல்லாம் ஒன்று வணிக நோக்கிலான படங்கள் அல்ல, அவர் கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது. நம்ம பார்த்துட்டு எல்லாம் இங்கே வந்தது அங்கே வந்ததுன்னு பார்ப்பதற்காக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த 2017-18 வந்த படம் ரூபாய் 2000. அவ்வளோதான் படத்தினுடைய தலைப்பு. நம்ம 2000 ரூபாய் நோட்டை பார்த்துருக்கிறோம். சில பேர் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ஏனென்றால் திடீரென்று ஒரு நாள் இரவு அது அறிமுகப்படுத்தப்பட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அது காணாமல் போய்விட்டது. அந்த நோட்டை வைத்துக்கொண்டு ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயி அந்த 2000 ரூபாய் நோட்டுக்கு ஒரு பொருளும் வாங்க முடியாமல், ஒரு சில்லறையும் பெற முடியாமல், தன்னுடைய குழந்தையை மருத்துவமனையில் விட்டுட்டு அதை இறந்து விட்டது, அதை காப்பாற்ற முடியாமல் போன ஒரு நிகழ்ச்சியை சொல்லக்கூடிய திரைப்படம் அது. அது கூட இன்னும் சில நிகழ்வுகள்லாம் வந்திருக்கும். அப்படின்னா நீங்கள் பாருங்கள் எவ்வளவு ஒரு தாக்கத்தை இந்த மாதிரி நிகழ்வுகள் அவருடைய மனதில் ஏற்படுத்தி இருக்கும் என்று. அந்த மாதிரி இந்த திரைப்படங்கள், ஆவணப்படங்கள் மூலமாக அவர் தன்னுடைய சமூக அக்கறையை பதிவு செய்துள்ளார். அடுத்ததாக இப்பொழுது அவர் செய்து கொண்டு இருக்கக்கூடிய பணி, த ரூட்ஸ் என்ற நிறுவனத்தை வைத்து, நல்ல தமிழ் பெற்றுள்ளவர்களாம் ஏன் த ரூட்ஸ் என்று வைத்தார் என்று தெரியவில்லை, வேர்கள் என்று ஒரு இதற்காக வைத்தாரா என்று கூட எனக்கு புரியவில்லை. த ரூட்ஸ் என்று வைத்து பல வணிக நிறுவனங்களுக்கு உள்ள மேலாளர்கள், பணியாளர்கள், கல்லூரி பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் திறன் வளர் பயிற்சி கொடுத்து கொண்டு வருகிறார். ஏன்னா இப்பொழுது அந்த திறன் வளர் பயிற்சி ரொம்ப தேவையாக இருக்கிறது. ஏட்டுக்கல்வி மட்டும் போதாது. புத்தகத்தை படிக்கிறோம், பாஸ் வாங்குறோம், மார்க் வாங்குறோம், அப்படிலாம் கிடையாது. நாம் நம் திறன் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக புத்தாக்க பயிற்சி, திறன் வளர் கல்வி இவற்றையெல்லாம் அவர் கல்வி நிறுவனங்களுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் செய்து கொண்டு வருகிறார். நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தின் பல்வேறு நாடுகளில் மற்றும் இந்தியாவின் முக்கிய இடங்களில், தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் மேடை இலக்கியத்திற்காக தன் முழு பங்கை அளித்தவர் இவர். இவர் பெற்ற விருதுகள் பல பல. ஒரு சிலவற்றை மட்டும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். முன்னாடியே சொன்னேன், தமிழ்நாடு அரசினுடைய பல விருதுகள் அவருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. குறிப்பிடத்தக்கவை அந்த ஆவணப்படத்திற்கான தமிழ்நாடு அரசின் பாரதியார் விருது, அதுக்கப்புறம் அவருடைய கம்பனுடைய ஈடுபாட்டால் எழுதிய கம்பன் குறித்த புத்தகத்திற்கு பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் விருது, தமிழ்ச்சுடர் விருது, தென் சென்னை தமிழ்ச்சங்கம், மதுரை வாசகர் வட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாசகர் வட்டங்களிலும் அளிக்கப்பட்ட பல விருதுகள், பன்னாட்டு அரிமா சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அவருக்கு கொடுத்த வாழ்நாள் சாதனையாளர்கள் விருது, இவை அனைத்தும் அவற்றில் அடங்கும். இவர் எந்த தலைப்பில் வேண்டுமானாலும் பேசுவார். இலக்கியமாகட்டும், நகைச்சுவையாகட்டும், அவரது ஆன்மீகமாகட்டும், அறிவியலாகட்டும், எந்த தலைப்பு கொடுத்தாலும் அவர் பேசக்கூடிய நாவன்மை படைத்தவர். இவ்வாறு ஒரு சிறப்பு பெற்ற ஒரு சிறப்பு விருந்தினரை நாம் இன்று இங்கு பெற்றுள்ளோம். அவரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு வாரத்திற்கு முன்னே தான் நாம் முடிவு பண்ணணும். திடீரென்று ஒரு வாரத்தில் அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைச்சி நம்ம இங்கே வர்றது உண்மையிலுமே ஆச்சரியத்துக்குரியது. ஏன்னா அவருக்கு பல்வேறு அமைப்புகள், நாளை பாருங்கள், அவர் திரைப்பட சங்க விழா இருக்கிறது, அதற்கப்புறம் கம்பன் விழா இருக்கிறது, எல்லாமே சென்னைக்கு போக வேண்டும். அவர் அந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருந்து அவருடைய தமிழ் தொண்டு ஆற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய அவர் நமக்கும் நேரம் ஒதுக்கி இங்கே வந்தமைக்கு மிக்க நன்றி. அவருக்கு என் தனிப்பட்ட சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பல்வேறு தளத்தில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் அவர்கள் இன்றைய தலைமுறையை வழிப்படுத்தும் சிறப்பான பணியை செய்து வரும் அவருக்கு நமது கல்வி நிறுவனங்களின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முன்னாடி ஒரு திரைப்படத்தை விட்டுட்டு வந்துட்டேன். என்று தனியும் என்று இன்னொரு திரைப்படத்தை அவர் கதைவசனம் எழுதி திரைக்கியுள்ளார். அதை நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இத்தகைய சிறப்பு மிக்கவர் நம்மிடையே உள்ளார். அவர் பேசுவதை நாம் உள்வாங்கி அதை வீட்டில் சென்று சிறிது அசைவோட்டு எவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், எவ்வாறு நம்ம வாழ்க்கை நடைமுறைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.